4 இட்லி பா ஜிபே கிடையாது ஜிபே ஆப்பா உன்னை பத்தியா பெருமையா பேசிட்டு இருந்தேன். யானை படுகிறாடா சேனல் மேல கேஸ் போட்டுருவேன். ஒர்த்து வருமா ஒர்த்து ஃபீல் பண்ணி பார்த்தா தான் அதெல்லாம் உணர முடியும். அண்ணே நீங்க பெரிய ஆளுண்ணே, உனக்கு தெரியுது, நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சென்ட்ரலுக்கு வந்திருக்கோம். சென்ட்ரல் எது நம்ம வந்தோம்னா வந்து வால்பாறை போக போகிறோம். அதுக்காக ட்ரெயின் ஏறுறதுக்கு சென்ட்ரல் வந்திருக்கோம். சென்ட்ரல்லேருந்து ட்ரெயின் ஏறி பொள்ளாச்சியில் இறங்கி அங்கேருந்து நம்ம வந்து ப்ரைவேட்டு வண்டியை பிடிச்சதான் நம்மளுக்கு அந்த டூரை வந்து ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணி ரிட்டன் போகிறாப்புல. அவர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வண்டி எல்லாமே அரேஞ்ச் பண்ணி நம்மளுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ அவங்க மூலிமா இப்போ நம்ம அப்படியே வந்து வால்பாறையை நல்லா சுற்றி பார்ப்போம். வாங்க போகலாம். பிரகாஷே வணக்கம். சீதரா மூஞ்ச கட்ட நிறைய ஆள் வந்தாச்சு. போக்கஸ் மட்டும் இந்த பக்கம் வந்து போட்டி வெளியே எடுத்துப்போம் நண்பர்களே. எங்க சிவா பாப்பா காணோம், மகா காணோம். ஹாய் நாலு இட்லி 4 இட்லி. இட்லி மல்லிகை பூ மாதிரி இருக்கணும். இலையில வைக்கிறதா இல்ல இவ தலையில வைக்கிறதான்னு குழப்பறா மாதிரி இருக்கணும். है अगले खाना 15 नंबर टेबल में रखना होगी. आओ खाओ. சாப்பாடு ரெடியாண்டா, வாங்க சாப்பாடு கொட்டிக்கலாம். வரும்போது பொள்ளாச்சியிலேருந்து ஆலியா டேம் போய்கிட்டு இருக்கோம். வரும்போது சாப்பிட்டது நல்லா இருந்தது. ஸோ சொல்லலாமே அப்படின்னு சொன்னேன். இந்த வழியாக வந்தீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அந்த அருண் மெஸ்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குது. ரேட்டும் கம்மி தான், சாப்பாடும் சூப்பராக இருக்குது. ஆலியா டேமுக்கு வந்துக்கிறோம்பா. ஆமாப்பா. உள்ள என்ட்ரன்ஸ் டிக்கெட்டு 10 ரூபாய். ஜிபே கிடையாது. ஜிபே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஜிபே கிடையாதுங்களா. அதனால என்ட்ரன்ஸ் டிக்கெட்டு 10 ரூபாய். சில்லறையா எடுத்துன்னு வந்திருக்கோம். தண்ணி சின்னதாக அருவி மாதிரி ஓட்டுறதுக்கு ஸ்டெப் அங்கே கட்டி வச்சுருக்காங்க. அந்த ஸ்டெப்லேருந்து தான் வருது. நல்லா இருக்கு. உள்ள என்ட்ரன்ஸ் ஆனவொடனே சின்னதாக ஒரு பார்க் மாதிரி வரும். அதான் இங்கே வந்து ஈவினிங் தான் பார்க் இருக்குது. சின்னதாக வந்தோமா ஈவினிங்கில் ஜாலியாக விளையாட்டு போயிடலாம். இப்போ நம்ம அது மேலே தான் போக போகிறோம். டேமுக்கு மேலே தான் போக போகிறோம். இதெல்லாம் விளையாட்டு திடல். இதெல்லாம் காசு கட்டி போகிற மாதிரி. ஒரு ஆளுக்கு வந்து 30 ரூபா. சிறுவர் கார்க். இது வந்து பசங்க மட்டும். இதெல்லாம் ஒரு விளையாட்டுக்கு ஒரு மாதிரி ரேட்டு போல். இதுக்கு வந்து 40 ரூபா வருது. அங்கே ஒன்று வச்சுருக்காங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ரேட்டு வரும் போல். தனித்தனியாக தான் காசு கொடுத்து விளையாடுற மாதிரி இருக்கும். இங்கெல்லாம் ராஜேஸ்வரர் தாலாட்டு நம்மளை பார்த்தவொன்னே போட ஆரம்பிச்சாப்பில். ஏன்னா க்ரௌடு வருது அப்படின்றதுனால நம்மளை பார்த்தவொன்னே போட ஆரம்பிச்சாரு. அப்படியே ஓடினுது. உள்ளே பார்த்தீங்கன்னா யாருமே இருக்காது. இப்போ தான் நம்மளை பார்த்தவொன்னே போடுறது. அவ்வளோதான். நீ மறுபடியும் எங்கிட்ட தொட்டு இருக்க கூடாது. தொட்டவனே நான் விட்டதே இல்லை. பாட்டிடா இது எனக்கு முகம்.
இப்ப சோவா இருக்கும் அப்புறம் போ என்ன மச்சான் நம்ம நான் உம்மா டேய் ஏய். பொண்டாட்டி சிரிக்கிறா நீ அழுகுற இந்த 2 பீஸும் காலி இது அவ்வளோ ஓ ஐயோ ஐயோ சம காத்தர் மச்சான் 2 பேர் மட்டுமே ஏய், உம்மா 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 ஏய் இது சொல்லுங்க விடு மச்சான் எவ்வளோ தூரம் போட்டா கம்பெனி விட்டுரு ஹோ 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 சீவா தைரியமாகுது நான் சொன்னேன் ஐயோ 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 வாய் மூடு வாய் மூடு வாய் மூடு வாய் மூடு மூடிட்டனே இல்லன்னா வெளியே வந்து வந்திருக்குமே. குட்டண்டா அங்க ஏய் குட்டனா அங்க என்னாச்சு கிருகிருன்னு சுத்துதா நல்லா இருக்குதா வல்ச்சா சொல்ல போது கோபதி ஆமாதிக்கா வல்ச்சா சொல்றீங்களா? சொல்லு நீதான் தைரியமான ஆளு சொல்லு. Flashback. டேய் ஏய். பொண்டாட்டி சிரிக்கிறா நீ அழுகுற ஹோ 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 வாங்கி எடுத்து டேம் ஏறுறதுக்கான படி ஏற போகிறோம். இதுதான் அதுக்கான வழி. இந்த பக்கம் தடை செய்யப்பட்ட பகுதின்னு போட்டிருக்காங்க, இப்படி போகக்கூடாதான். என்ன உண்மையா லவ் பண்றதா இருந்தா இந்த தூக்கின்னு போங்க. ஏன்னா நான் தான் ஒன்ன லவ் பண்ணல. நான் உன்னை லவ்வே பண்ணல போ. இந்த அவமானம் உனக்கு தேவையா? வால்பாறை போகிறதுக்கு நாள் நான் பொள்ளாச்சியில் இறங்கி ஃபஸ்ட்டு இடமா வந்து பார்த்தீங்கன்னா ஆலியார் டேமு. ஆலியார் டேமில் மேலே ஏறிட்டு இருக்கோம். நாள் வந்தாச்சு. இப்போ இந்த அழகான நீர் போகிறப்ப நம்ம இங்கேருந்து பார்த்து ரசிக்க போகிறோம். ஐயோ, ஆலியார் டேமில் தண்ணி அதிகமாக இருக்குன்னு பார்த்தா தண்ணியே இல்லை. எவ்வளோதாங்குது சும்மா நம்ம ஊரில் இருக்கிற ஏரியில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது தண்ணி. டேமில் இருக்கிற மாதிரி இல்லை, தண்ணி ரொம்ப டவுனில் இருக்குது இருக்குங்களா. ரொம்ப டவுனில் இருக்குது. ஆனால் இடம் ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு எல்லாமே. ஃபோன் பண்ணா அப்படியே எடுக்க ஒரு ஃபோட்டோ எடுங்க. பரிசல்லாம் இருக்குது. பரிசலில் போவாங்க போகுதுப்பா இங்கே. ஆனால் கவுத்து போட்டு வச்சுருக்காங்க. இப்போ அதுக்கான சீசன் இல்லை போல். ஆலியார் டேம் பார்த்தாச்சு. ஆலியார் டேம் மச்சான். ஆலியார் டேம் பார்த்தாச்சு. கிளம்புறோம். என்ன உனக்கு மன வருத்தம்னா தண்ணி இல்லை. எதிர்பார்த்தது வந்தது வேறு, ஆனால் இங்கே நடந்துக்கிறது வேறு. இந்த அளவுக்கு தண்ணி இருக்குது. வெறும் தரையை பார்க்காம கொஞ்சம் தண்ணியாக பார்த்துட்டு போகணுமே, அது வரைக்கும் சந்தோஷம். கேங்கு செல்ஃபி எடுக்கிறதுலேயே குறியாகுதுப்பா. ரொம்ப நேரமாக பார்த்துனுக்கிறேன். செல்ஃபி எடுக்கிறதுலேயே குறியாகிறாங்க இந்த டேம். எங்கே போனாலும் சரி செல்ஃபி தான். அதுவும் குறிப்பாக அந்த பையங்கிறான்ல, இவன் தான் மொத்தத்துக்கும் காரணம் அந்த செல்ஃபிக்கு. இவர் தான் கூட நின்று எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணுறாப்புல. 10 அடி இப்போது 10 ஸ்டெப்பு தான் நடந்தாங்க. நான் தான் ஒரு 10 ஸ்டெப்பில் மறுபடியும் ஒரு செல்ஃபி. அடுத்து போகிறது மங்கி ஃபால்ஸ். இந்த மங்கி எல்லாரையும் கூட்டு போய் குளிக்க வைக்க போகிறோம். ரெண்டு பேரும் பாருங்க யார் மங்கி மாதிரி தர்றாங்க. மங்கி ஃபால்ஸ் போகிறோம், எல்லாம் குளிக்கிறோம். வா 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 வா, டைம் ஆகுது போகலாம். தான் வால்பாறை செக் போஸ்ட்டு. இங்கேருந்து ஆரம்பிக்கும் வால்பாறை செக் போஸ்ட். அனிமல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. போட்டு போட்டிருக்காங்க அனிமல் இருக்குது, ஹார்னெல்லாம் அடிக்காதீங்க அப்படின்ட்டு. வால்பாறை செக் போஸ்ட்டு தான். இங்கே வந்து வண்டி எல்லாமே செக் பண்ணி தான் அனுப்புகிறாங்க. ஒரு ஆளுக்கு டிக்கெட் அப்படின்ற மாதிரி
வாங்கிட்டு தான் அனுப்புகிறாங்க. டிக்கெட் ரேட் எவ்வளோன்னு தெரில. நண்பர் வந்ததுக்கப்புறம் பார்த்து கேட்டு அதையும் இன்ஃபார்ம் பண்ணுவோம். ஒரு ஆளுக்கு 30 ரூபாயா நண்பர்களே அந்த டிக்கெட்டு. மொத்தம் எங்களுக்கு 300 ரூபா ஆகிடுது பசங்களாம் கழிச்சு. யானை, புலி, கரடி, பன்னி, மாடு எல்லாமே இங்கே இருக்குமா, நம்ம பார்க்கலாம். மங்கி ஃபால்ஸ். ஓகே, மங்கி ஃபால்ஸில் மங்கி தான் குளிக்க போறீங்களா? அப்போ ஓகே. அப்போ நான் இல்லை, போங்க. அப்பா உன்னை பத்தியா பெருமையா பேசிட்டு இருந்தேன். பண்ணிட்டியா? ஏங்க இங்க பாருங்க, மங்கி ஃபால்ஸ பாருங்க. மெயின் ரோட்லயே பாத்தீங்கன்னா ஐயப்பன் கோயில் ஒன்று இருக்கு சின்னதா. மங்கி ஃபால்ஸ் என்ட்ரன்ஸ்லயே இருக்கு. ஒரு ஆளுக்கு டிக்கெட்டு போல, டிக்கெட் எடுத்து தான் போகணும் போல. டிக்கெட் எவ்வளவு மச்சான்? ஒரு ஆளுக்கு ஒரு நபருக்கு 50 ரூபாய். சின்னவங்களுக்கு 40 ரூபா, பெரியவங்களுக்கு 50 ரூபாயா? ஓகே. ஓ நீங்க வந்து யானை படுகிறாடா? யானை எல்லாம் பாறைகளே அழகா செஞ்சு வச்சிருக்காங்க அவங்கள. எடுத்துட்டேன். போட்டோவெல்லாம் வராது, வீடியோ தான் வரும். நல்லா இருக்கு. தண்ணி பாஸ்டே இல்ல. ஓரளவுக்கு ஓகே, இந்த தண்ணி ஓகே ஓரளவுக்கு ஃபால்ஸ்ல. வடிவே நீ குளிக்கும் போது முதுக பாத்துன புதுசா பாக்கலீங்க, அதான் முடியாம போச்சு. பாத்துட்டா செத்துப்படா நீ. மாமியாரு காயத்ரி மாமியார் செத்து போச்சு இல்லையே, ஆனா யாரோ செத்துறாங்கன்னு தான் சொல்லி அவங்க அப்பா கருப்பு செத்துறானா? அவங்க அப்பா. நாங்கெல்லாம் யார்ட்ட சொல்லுவோம், டீசெண்டா இங்க தான் போறோம். நம்மளெல்லாம் கேப்பாருமே பரே கிடையாது. ஐயோ சாமி, இவன் வேற. டேய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். நாலு பேருமே கிடையாதுடா, பொள்ளாச்சி போறோம் நாங்க. மொட்டை பாய் புளியங்குளம் போயிட்டு பொள்ளாச்சி போவோம் நாங்க. நானும் சொல்லிட்டு வந்தேன், இந்த ஸ்கூல் மேட் மட்டும் வந்து வச்சுக்க, உன் சேனல் மேல கேஸ் போட்டுருவேன். I'm waiting. மோசமான நானு புளியங்குளம் நிப்பாட்டு. வால்பாறையில் ஃபர்ஸ்ட் வியூ பாயிண்ட் அருமையா இருக்கு. இப்போதான் மேகம் கொஞ்சம் கொஞ்சமா கருப்பாகுது. எனக்கு தெரிஞ்சு மிஸ்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இனிமே. அப்படியே கிளைமேட் அப்படியே சேஞ்ச் ஆகுது பாருங்க. கொஞ்சம் வெயில் அடிச்சுன்னே இருந்தது, அப்படியே கிளைமேட் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்திருக்கோம் தலைனார் வியூ பாயிண்ட். தலைனார் வியூ பாயிண்ட் செமையா இருக்கு. காத்து சில் வைப்ஸ் பயங்கரமா இருக்கு. செம்ம சில்லுன்னு இருக்கு. பின்னாடி பாத்தீங்கன்னா அங்க பாருங்க மிஸ்டா பாருங்க, அப்படியே மறைச்சிட்டு இருக்கு. செம்மையா இருக்கு. இட்ஸ் டைம் டு நிக்க முடியல, நிக்கும் போது அப்படி சில்லுன்னு சேருது. பயங்கரமா இருக்கு. இங்க பாருங்க, அதான் கணத்தை முடியல, சரியான குளிர், பயங்கர குளிர். இது வியூ பாயிண்ட் ஆஃப் வேற லெவல்ல இருக்குது. இங்க இருக்குங்களா வியூ பாயிண்ட் செம்ம வேற லெவல்ல. காத்தும் அருமையா இருக்குது. பின்னாடி காட்டுறோம் பாருங்க. வாவ் गाइस, லிட்டரலி இந்த கிளைமேட் செமையா இருக்கு. அரௌண்ட் 2 PM தான் வேணும்னா. ஆமா, சொன்ன மாதிரி டைம் 2 தான் ஆகுது. 2 மணி. எங்களுக்கு கீழே தரப்பகுதி அங்க வெயில் அடிக்குது, தெரியுதுங்களா? அங்க வெயில் அடிக்குது. ஆனா எங்களுக்கு இங்க சுத்தமா வெயிலே கிடையாது. ஃபுல்லா மிஸ்ட் படர்ந்துருக்கு. பாருங்க, எல்லாருமே கேமரா போட்டோஸோட தான் இருக்காங்க. ஒர்த்து வருமா? ஒர்த்து, செம்ம ஒர்த்து. அருமையான பிளேஸ். வால்பாறையில, வால்பாறை தானே மச்சான்? வால்பாறை தமிழ்நாட்டில் இப்பேற்பட்ட இடம்லாம் இருக்கிறத மறுபடியும் ஒரு வாட்டி பார்க்குறோம். ஏற்கனவே கொல்லிமலை போனால், கொல்லிமலைக்கெல்லாம் இதெல்லாம் வேற லெவலில் இருக்குது. அது ஒரு பக்கம் அப்படின்னா த்ரில்லிங்கான பயணம். இது நேச்சுரலாக அவ்வளோ என்ஜாய் பண்ணலாம்.
எப்படி சொல்கிறது, சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை சம்மந்தப்பட்ட விஷயம் அவ்வளோ இருக்குது. வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மே மாதம் ஜூன் மாதம் இந்த மாதிரி மாதத்தில் வந்தீங்க அப்படின்ற மாதிரி தான் செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் வந்திருக்கோம். இந்த மாதத்துலாம் வந்து வெயிலும் மழையும் கலந்து அடிக்கும், மிஸ்ட்டும் பயங்கரமாக இருக்கும். நீங்கள் வேற காய்ஸ், நாங்கள் எங்கள் சென்னையிலேயே மழை பெய்யுது, இங்கெல்லாம் வெயில் அடிக்குதுன்னு யோசிச்சுட்டே வந்தோம். மேலே டாப்க்கு வந்த பிறகு தான் இந்த கிளைமேட்டை ஃபீல் பண்ணி பார்த்தா தான் அதெல்லாம் உணர முடியும். பயங்கரமாக இருக்கு, ஃபீல் பண்ணணும், பயங்கரமாக இருக்கு. பின்னாடி காட்டுறோம் பாருங்க, ஜூம் பண்ணி அங்கே பாருங்க, அந்த மிஸ்டை பாருங்க. முடியல, இங்கே நிற்கும் போதே எங்களுக்கு உதறது, அப்படியே கைகாலெலாம் உதறது. ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டோம், ஸ்வெட்டர் போடாமல் வந்துட்டோம். ஸ்னீசிங் ப்ராப்ளம் இருக்கவங்களாம் நல்ல வெதருக்கு நல்ல ஸ்வெட்டராக எடுத்துகிட்டு வந்துருங்க. ஆமாம், சொன்ன மாதிரி வீசிங்கு சைனஸ் இந்த ப்ராப்ளம்லாம் இருக்குன்னா ஃபுல் உங்கள் பாடிக்கு ஃபுல் டெம்பரேச்சர் வர மாதிரி ஸ்வெட்டர்லாம் போட்டு எடுத்து வந்துருங்க. ரன்னிங் நோஸ் இருக்க பீப்புள்ஸ் டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டு வந்துருங்க. அதான் போயிடுச்சு கை பா, கம்பி அவ்வளோ சில்லுன்னு இருக்குதுப்பா, கையை உதறது. வா, ஸ்வெட்டரே போடல, எனக்கு அந்த சில்னஸ் வைப்ஸ்லாம் எனக்கு அடிக்ட் ஆயிடுச்சு. சொன்ன மாதிரி இவர் வீட்டை விட்டு வெளில வர மாட்டாப்புல. 24 ஹவர்ஸும் அதான் 24 ஹவர்ஸும் ஏசியில தான் இருப்பாப்புல, வெயில பார்க்க மாட்டாப்புல. அதனால இவருக்கு இந்த சில்னஸ் வந்து பெருசா தெரியாது, இவருக்கு வெயில் தான் பெருசா தெரியும். ஊத்தும், வேர்வை ஊத்தும். பட் ஆனாலுமே எனக்கும் ரன்னிங் நோஸ் ஃபீல்ஸ் ஆகுது. பாசங்கள் நேசங்கள் ஏதுமே இன்றி வாழ்ந்திடும் வாழ்க்கையோ வாழ்க்கை இல்லை.